நைட்டில் ஒரு ஆஃப் ரோடிங் போகிறோம். செம்ம த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்க போகுது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்காக தாங்க இந்த ஒரு வீடியோ கிளிப்பிங்கு. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூட அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணாமல் விட்டுறீங்க போல இருக்கு. அதனால் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், யூடியூப்ல ஃபோன் பண்ணி கேட்டால், யூடியூப்ல சேட் பண்ணி கேட்டால் அவங்க என்னன்றாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணாமல் இருப்பாங்க, அதனால தான் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூட அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றது ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் எந்த வீடியோலையுமே சொன்னதில்லை, இனிமேல் சொல்லும் போல இருக்கு. ஏன்னா ஒரு வீடியோலையும் வந்து பங்கமாக செஞ்சு விடுது யூடியூப். கேட்டால் வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் பெல் பட்டன் அமுத்தி விடல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்க. இப்போ இந்த பக்கம் எவ்வளோ மேடாக இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். போயிட்டுருக்கு ப்ரோ, வாங்க. பாருங்க, அது எவ்வளோ மேடா. அது பாருங்கள் எவ்வளோ மேடுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு கேமராவில் தெரியும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக கீழே வரும்போது என்னமோ அப்படியே ஒரு இதில் இறங்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பாருங்கள் எப்படி, அதுவும் வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா காரு, அப்புறம் இப்போ ஒரு ஆட்டோ போச்சு பார்த்தீங்களா, அசால்ட்டாக போகிறாங்கங்க. திருப்பி போகும்போது தெரியும் உங்களுக்கு, கீழே வரும்போது தெரியும், செம்ம இறக்கமாக இருக்கும். என்னமோ மேடு ரோலர் கோஸ்டர் ஏறுற மாதிரி இருக்கு. இப்படி போங்க போங்க. இங்கே வேகமானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான். அந்த வியூ பாயிண்ட்டை போய் பார்த்துட்டு, அதாவது சூசைட் பாயிண்ட் மாதிரியும், அதை போய் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சின்னதாக சாப்பிட்ணும். ஏன்னா நாங்கள் லஞ்சு சாப்பிடல, எல்லாருக்கும் தலைவலி எடுத்துக்கிச்சு. நேற்று ஒழுங்காக சாப்பிடல, இன்றைக்கும் ஒழுங்காக சாப்பிடல, அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு நம்ம ட்ரிப்பு. இன்னொரு ஒரு பெஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அந்த வியூ பாயிண்டில் எத்தனை மணிக்கு வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ப்ரைவேட் பிளேஸ் தான், அதனால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் சாப்பிட்டு அந்த இடத்துக்கு அப்படியே போயிடலாம், இல்லைனா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அந்த இடத்துக்கு டைரெக்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். அந்த கடையில் ஏதோ போண்டா இருந்துச்சு ப்ரோ, கிடைக்கலன்னா அப்புறம் மறுபடியும் திரும்பி வந்துட்டு இருக்கணும். ஒரு மனுஷன் பசியில் இருக்கும்போது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இவங்க என்னடானா போங்க ப்ரோ மொழி பார்க்கலான்றாங்க. அந்த கார்த்தி என்னடானா ப்ரோ நம்பிக்கை தான் ப்ரோ வாழ்க்கைன்றாங்க. அப்படி போயிட்டுருக்கு நம்ம ட்ரிப்பு. ரைட்டு. போய் பார்ப்போம். எங்க ப்ரோ, அங்கே நிறுத்துங்க ப்ரோ. அப்புறம் பொறுத்தது போதுண்டா பொங்கியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலை பார்த்து நிறுத்திட்டாங்க வண்டியை. அந்த ஹோட்டலில் பரோட்டா இருந்துச்சு. ஸோ பரோட்டா, அப்புறம் சிக்கனு, அதுக்கப்புறமேட்டு எக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு, சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம்.
இங்கே ஒரு சூசைட் பாயிண்ட் இருக்குங்க, அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். என்னடா அது நைட் டைமில் போகிறோன்னு பார்க்குறீங்களா? அங்கே வந்து எப்போ வேணாலும் அலவுடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ப்ரைவேட் ஏரியாவாம், அதனால் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த சூசைட் பாயிண்ட் பார்த்துட்டு அதோட இன்றைக்கி விலாகை முடிச்சுப்பேன். நாளைக்கு வந்து டே 3ல் வந்து உங்களுக்கு விலாக் என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வாகமானில் பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு விலாகில் வரும். அண்ட் இப்போது அந்த சூசைட் பாயிண்ட் போய் பார்த்துடலாம். ചേട്ടാ സൂസൈഡ് പോയിന്റ് ഇപ്പില്ലേ? ഇല്ല, ഇവിടെ ഒരു പോയിന്റ് നമുക്ക് ബൈക്കിൽ പോകാൻ പറ്റുമെന്ന് പറഞ്ഞത്. ആണോ? ഓ ശരി. எங்கே அந்த பிளேஸு? விஷயங்க நல்லா குளிர் தெரிஞ்சிச்சு. நம்ம பைக்கில் வர போயிட்டு இருக்கோமா, சில்லுன்னு காற்று, அந்த சன் அது செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த இருட்டில் அந்த வானம் அப்படியே சும்மா நீல நிறமாக தெரியுது. அப்புறமேட்டு அந்த குளிர்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அன்றைக்கி எங்களுக்கு ஃபுல்லாக. நம்ம ரூம்லேருந்து பார்த்தோமே, அது என்ன இடம்? நீங்களே நம்மளே காட்டேஜில் இருந்து ஒரு பாயிண்ட் காணிச்சல்லே, அது எവിടെ உண்டு? ஏதா அது பேருந்தா? அது கைதப்படால். அப்புறம் எங்களுக்கு அந்த பிளேஸோட பேர் வந்து எங்களுக்கு அந்த ஸ்டே பண்ணி இந்த இடத்தோட ஓனர் சொன்னது சுத்தமாக வாயில் வரல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்கே டைரெக்டாக ஃபோன் பண்ணி கொடுத்து, பக்கத்தில் ஒரு அண்ணா நடந்து போயிட்டு இருந்தார், அவர் வழுக்க டைமாக வாங்கினா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்து அவர் கையில் ஃபோனை கொடுத்து இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியராக ஒரு அட்ரஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணி போனோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போய்கிட்டு இருக்கோம். ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என்னது அப்படியே கீழே அப்படியே உழுகுது. ஏன்னா ரோடே தெரியல. ஆள் இல்லாத ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. ஆளே இல்லை ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட்டு தாங்க சொன்னேன், கைகப்பலால் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த பாயிண்ட்டு பேர். இது வந்து ப்ரைவேட் ஏரியாவாம். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஒரு சூசைட் பாயிண்ட்டுக்கு, அதாவது வியூ பாயிண்ட்டுக்கு வந்து நாங்கள் நைட் டைமில் போய்கிட்டு இருக்கோம். அதுவும் பைக்கில். அந்த ரோடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபுல் இருட்டாக இருந்துச்சு. அந்த பக்கம் போகும்போது கொஞ்சம் பயம் இருந்துச்சு, அது வேற விஷயம். ஒரு டெட் எண்டுக்கு போய் நிற்கும் போது எனக்கு உள்ளுக்குள்ளார ஏதோ ஒரு அந்த அதாவது ஒரு எட்ஜில் போய் நின்னா நமக்கு ஒரு பயம் வரும் இல்லையா, அந்த மாதிரி பயம் இருந்துச்சு. வண்டி போய் நிறுத்தி 4 வண்டிங்க, அப்படி ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த த்ரில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா அது வேற லெவல். வீடியோவில் நீங்கள் இருட்டாகிறதுனால எந்த அளவு பார்க்க முடியும் அப்படின்றது வந்து டவுட்டு தான். பட் ஆனால் அங்கேருந்து ஃபீல் பண்ண நாங்கள் 6 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. மறக்க முடியாத ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க அது எங்களுக்கு. ஓ மை காட், நைட்டில் ஒரு ஆஃப் ரோடிங் போகிறோம். செம்ம த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்க போகுது.
பார்க்குறதுக்கு எதுவும் பார்க்க முடியாது. பட் ஆனால் இந்த இடத்த வந்து ஃபீல் பண்ணிட்டு வரலாம், அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. கும் இருட்டுன்னு வாங்க இல்லையா, அதுதான் இங்கே பாருங்கள். வரலாம் செம்மையாக இருக்குது. அந்த ரொம்ப ஓரமெல்லாம் போட்டு இது பண்ணிக்காதீங்க. பாருங்கள பள்ளம் மாதிரி. ஆமாம், அதான் சொன்னேன், அது பள்ளம். நம்ம ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ அந்த பக்கம் டவுனில் இருக்குது. டவுன்ல இல்ல, நம்ம தான் டவுன்ல இருக்கோம். அது இல்லை ரூமும் டவுனில் தான் இருந்துச்சு. அதாவது ஆக்சுவலி இதா ரூம் பாருங்க, கரெக்ட்டா அந்த இதுக்கு நம்ம நேரா அந்த சைடு தான் இருந்துச்சு. அங்க ஒரு வெள்ளை கலர் லைட் எரியுது பாருங்க, அந்த லைட் காட்சி இந்த பக்கம் ஒன்றும் தெரில. ஆனால் கீழே ஏதோ தண்ணி போகிற மாதிரி சவுண்டு கேட்குதுல. சிலர் நினைக்கிறாங்க இருட்டில் உனக்கு ரூம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் ட்விஸ்ட்டே. லைட் எரியதை வச்சு நாங்கள் வந்து பார்த்து அதுதான் எங்கள் ரூமு, இதுதான் எங்கள் ரூமு, இங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அது ஒரு தனி ஃபீலிங், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்ஜாய்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தா என்னமோ வந்து நம்ம ஹாண்டட் பிளேஸில் வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ இது இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, செம்ம இருட்டாக இருக்கு. வேற தனியாக நாங்கள் 6 பேர் மட்டும்தான் இருக்கோம், யாருமே இல்லை. அதனால இன்னைக்கு vlog இதோட முடிச்சுக்கிறோம். சூசைட் பாயிண்ட் வேற. ஆமா, சூசைட் பாயிண்ட் வேற. அதனால எத்தனை பேர் இருப்பாங்களோ. vlog தானே முடிக்க போறேன்னு சொன்னேன். ஓகே, ஸோ நம்ம இந்த vlog முடிச்சுக்கலாம். நாளைக்கு டே 3ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாகமானில் பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஜீப் ரைடு இருக்கு, ஆஃப் ரோட் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஃபால்ஸ் இருக்கு, ட்ரீ ஹவுஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து நாளைக்காவது ஃபால்ஸில் குளிப்பீங்களா? குளிச்சிரும் உங்களுக்காக. இன்னைக்கு குளிக்கவே இல்லை இந்த ஆளு, சுத்தமாக குளிக்கல, கப்பு. ஏன் ப்ரோ தனியாக போயிட்டீங்க? ஸோ இன்னைக்கு vlog முடிச்சுக்கலாங்க. எல்லாருக்கும் பாய் பாய், ஹாப்பி நைட். ஹாப்பி நைட். ஓகே, அடுத்து மற்ற ஃபன்லாம் நம்ம இன்ஸ்டாகிராமில் எதனாச்சும் போடலாம், பாட்டு போடுறது அதெல்லாம் நாளைக்கு இருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னு தெரியலைங்க, அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் நம்ம அங்கேருந்து பார்த்த வரைக்கும் இது மட்டும் தான் மெயினாக தெரிஞ்சு. ஒரு நாள் நாளைக்கு நம்மளை இந்த பக்கம் தான் கூப்பிட்டு போவாங்களோ? ஆமாம், இதுவும் இருக்கு. ஓ நானா மேலே ஏறி எத்தனை பேர் போயிருக்காங்க? ஈசல் புத்து மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ஈசல் புத்து மாதிரி முன்ன வந்தவன் திருப்பணம் பாரு, அதுதான் செமையா இருக்கு. அது வீடியோல வந்துக்கணும் ப்ரோ. நம்ம எடுக்க வேண்டிய வீடியோ நம்ம அதான் ப்ரோ எடுக்கணும். வேணுமே தான் பண்ணிருப்போம். இவன் பாருங்க, வா வருது. எத்தனை பேரு அங்கதான் போய் நிக்கிறாங்க ப்ரோ. அங்க லைட் 2x லைட் ப்ரோ. 2x. ஓ வா, இந்த இடத்துல தாங்க நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் ஆக்சுவலா. கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வாங்க, இன்னும் போகலாம். ஃப்ரண்ட்ல மழை வர ஆரம்பிச்சிச்சு இந்த இடத்துல. செம்மையா இருக்குங்க.
பாருங்கள் வியூ பாருங்கள் அப்படியே. வாங்க உட்காருங்க உட்காருங்க. அடுத்து ஜீப் வருது, உட்காருங்க. அந்த இது இருக்கும், ஏறி உட்காருங்க. பார்த்து போலாமா? லீவு. நாங்கள் இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். செம்ம. போகலாம். நமக்கு என்ன வெயிங்க? வகமான் செம்ம பிளேஸு. ஓரமாக விட்ருங்க, வண்டி இருந்துச்சுன்னா.